அந்த மச்ச பலன்கள் சொல்லுவாங்க. ஒருவருடைய முகத்தில் வந்து எந்த இடத்துல மச்சம் இருக்கோ அந்த மாதிரி அவங்க குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து மச்ச பலன்கள் பார்க்கப்படுதா சார்? அப்போ முகத்தை மட்டும் விரலை பார்த்து சொல்லலாமா இல்லையா? ஒவ்வொரு ஆளுக்கு சில பேர்கள் முடியை பார்த்து கூட என்ன செய்வாங்க, இந்த ஆளுக்கு இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடம்புல ஏதாவது ஒரு அடையாளத்தை இறைவன் வைப்பான். அது மாதிரி மச்சங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டி வச்சாங்க. அதனால ஒவ்வொரு அடையாளத்துக்காண்டி வச்சாங்க. ரெண்டாவது வந்து மச்சத்தோடைய அடையாளமும் சில பேர்கள் என்ன செய்யறாங்க, இந்த மச்சக்கரவு இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. இது சாமந்திரிக லட்சத்தில் தான் வரத்தான் செய்யுது. கனவு பலன்கள் சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு கல்யாண கனவு வந்தால் ஒரு இறப்பு செய்தி வரப்போகுது, இல்லை இறக்குற மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்தால் ஒரு கல்யாண செய்தி வரப்போகுதுன்னு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து கனவு பலன்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, கனவுங்கிறது ஒரு முக்கியத்துவமான இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது முக்கியமாக தான் எடுத்துக்கிறப்படுது. கனவு என்பது இறைவன் அருளால் இது முன் அறிவிப்பு அல்லது பின் அறிவிப்பு. கனவுக்கும் இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படுது உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்தில் முகத்தை பார்த்த உடனே இவன் இப்படித்தான். அப்போ யாரும் வந்து எந்த டாக்டரும் போய் டைம் கொடுக்கல, எந்த டாக்டரும் பதிவு பண்ணலை. அப்போ வீட்டில் தான் பார்த்துருப்பாங்க, இல்லை காட்டில் போகிற இடத்துல அதோடைய இயற்கையை வந்து வெளியே வந்திருக்குன்னு வச்சுக்கோனேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போது அப்போ முகத்தை பார்த்த உடனே இவன் இப்படித்தான் அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில் பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகவாதியும் மாந்திரிகருமான அஸ்ரத் பாய் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இறைவனுக்கு அனைத்து புகழும். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த இந்து வழக்கப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த ஆன்மீக விஷயத்தில் பல்லி விழுந்த பலன்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பல்லி வந்து நம்ம தலையில் விழுந்தால் இந்த பலன், இடதுபுறம் விழுந்தால் இந்த பலன், அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து பல்லி விழுந்த பலன்கள்லாம் பார்க்கப்படுதா சார்? இல்லை, மேக்சிமம் பார்க்குறதாக ஒரு பக்கம் நம்ம இருந்தாலும் சரி, இஸ்லாத்துடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் வந்து நடந்தாலும் சரி இறைவனுடைய உத்தரவு இல்லாமல் நடக்காது. சில பேர்கள் இந்த ஜாதகம் பார்க்குறத வந்து மாட்டேம்பாங்க. நாங்கள் வந்து அதை பார்க்க மாட்டோம், இது பார்க்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன் பார்க்க மாட்டேங்கிறான்னா, எல்லாமே பிரேக்கை வந்து இறைவன் வச்சுருக்கிறான். அவன் தொடர்ந்து பயணம் செய்கிறதாலும் சரி, பிரேக்கை மிதிக்கிறாலும் சரி, இறைவனுடைய கண்ட்ரோல், தக்தீர் விதிகளை வந்து இறைவனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் அவன் நினச்சா நம்மளை காப்பாற்றலாம், அவன் நினச்சா நம்ம பலிகடாக்கலாம். எது நடந்தாலும் சரி, அது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. எது நடந்தாலும் சரி இறைவனுடைய விஷயம். ஒருத்தன் இறந்துட்டா கூட இறைவனத்தில் வந்து இறைவனத்தில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதை ரொம்ப ஒரு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய மனநிலை எப்படி கேட்டீங்கன்னா, எல்லாமே இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அது நம்மளுக்கு நல்லது நடந்தாலும் இறைவனத்திலேருந்து வரப்போகுது, கெட்டது நடந்தாலும் இறைவனத்திலேருந்து வரப்போகுது அப்படின்ட்டு. அதனால் பள்ளியோடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேர்கள் தெரியக்கூடியவர்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதோடைய விஷயம் இருந்தால் கொஞ்சம் பதறக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்படி விழுந்துட்டா என்ன செய்கிறது, இந்த பள்ளி பலன்கள் அப்படி புத்தகத்தில் பல விஷயங்கள் போட தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க. இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, பள்ளியை விட இறைவன் பெரியவன் அப்படின்னு ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டுட்டு வராங்க. அதனால என்ன செய்யறாங்க, அந்த பள்ளிக்கு வந்து அவ்வளோக்கா மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கனவு பலன்கள் சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு கல்யாண கனவு வந்தால் ஒரு இறப்பு செய்தி வரப்போகுது, இல்லை இறக்குற மாதிரி ஏதாவது ஒரு கனவு வந்தால் ஒரு கல்யாண செய்தி வரப்போகுதுன்னு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து பலன்கள், கனவு பலன்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, கனவுங்கிறது ஒரு முக்கியத்துவமான இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது முக்கியமாக தான் எடுத்துக்கிறப்படுது. கனவு என்பது இறைவன் அருளால் இது முன் அறிவிப்பு அல்லது பின் அறிவிப்பு. கனவுக்கும் இஸ்லாத்தில் ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. சில நேரங்களில் வந்து நபியனுடைய காலத்தில் எல்லாம் வந்து எங்களுடைய தலைவருடைய காலத்தில், நபிமார்களுடைய காலத்தில், அவங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய காலத்தில் அப்போ கனவுடைய விஷயமெல்லாம் இறைவனிடத்தில் காட்டப்பட்டுச்சு. அப்போ அந்த அடிப்படையில் என்ன செஞ்சுருக்குது, இன்னைக்கு ஜம்ஜம் கிணறு வந்தது ஒரு காரணம். ஜம்ஜம்டா உலகத்திலேயே எல்லா இஸ்லாமியர்களும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீர். அது வந்து ஆரம்ப காலகட்டம் அந்தோடைய கனவுன் அடிப்படையில் தான். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ கடவுள் அடிப்படையில் அவங்களுடைய விஷயங்கள் வந்துச்சு. அவங்க குழந்தை பிறந்தது, கொண்டது, கொடுத்தது. அந்த இன்னைக்கு இது
ஹஜ்ஜி பெருநான்னு சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் கனவு அடிப்படையில் உத்தரவு தான். அப்போ அவங்க செஞ்ச தியாகத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து ஒரு திருநாளாக ஆக்கி வச்சுருக்கோம். அப்போ இறைவனுக்காக வேண்டி எல்லாமே வந்துட்டாங்க முடிவுண்டு. அப்போ அது கனவாக காட்டப்பட்டது. அப்போ கனவு என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முன் அறிவிப்பு இல்லாட்டி பின் அறிவிப்பு. நடந்ததை இறைவன் சில நேரங்களை காட்டுவான், இல்லை நடக்க போகிறத முன்னால் காட்டுவான். அதனால் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ கனவுக்குங்கிறது இஸ்லாத்தில் முன்னுரிமை கொடுக்கப்படத்தான் செய்யுது. ஆனால் கனவுல 2 விதம் இருக்குது. இறைவனிடத்துலேருந்து நல்ல செய்தி வருது, சைத்தானிடத்துலேருந்து வரக்கூடியது இருக்குது. இப்போ கெட்ட கனவு கண்டால் அதை பெருசாக மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் மனசில் பயம் இருக்க தான் சிலவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நல்ல கனவு இருந்தால் இப்படி நடக்க போகுது அப்படிம்பாங்க. சில நேரங்களில் கனவுல சில மறைமுகமான விஷயங்கள்லாம் காட்டப்படும். இப்படி நடக்குதுண்டு அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கத்தை செய்யும். புரிஞ்சிடல. அதனால் கனவுடைய விளக்கங்கிறது பெரிய படித்தவர்கள் அறிஞர்கிட்ட கேட்டால் தான் அதோடைய விஷயங்கள் புரியும். நம்மளாம் சில நேரங்களில் அதை வந்து விளக்கம் கொடுத்துட முடியாது. அதனால் பெரிய பெரிய அறிஞர்கள்ட்ட அதோடைய நுட்பங்களை படித்தவங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் புரியும். அதிகாலையில் கனவு கண்டா நிச்சயமாக அது பழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதிகாலை பகல்லாம் கிடையாது. நம்மளுக்கு இறைவன் வந்து ஏதோ அறிவிப்பு செய்ய போகிறான். அப்போ அறிவிப்பு செய்யும் போது அதையும் சொன்னேன், முன் அறிவிப்பு இல்லாட்டி பின் அறிவிப்புன்னு சொல்கிறேன். பகல் கனவு இரவு கனவுலாம் கிடையாது. சிலவர்கள் பகலில் கனவு வந்துருப்பாங்க, பகல் கனவு பழிக்காதம்பாங்க. நீ இறைவன் கொடுத்த கனவு பழிக்காதுன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன இருக்குது? இப்போ ஒரு மனிதன் ஆபத்தில் சிக்க போகிறான், இறைவன் காட்டுறான் இந்த இடத்துல உனக்கு விபத்து நடக்க போதுண்டு, அது இறைவனால் காட்டப்படக்கூடியது. நம்மளுக்கு முன்னறிவிப்பு நம்மளை தப்பிக்க விடுறான். இறைவன்கிட்ட நம்ம ஒரு பாசமாக நம்ம மேலே வச்சு இறைவன் செய்கிறான், உனக்கு ஆபத்து நடக்கிற நீ தப்பிச்சுக்கலான்னு சொல்கிறான். புரிஞ்சிடலாம். அதனால் கனவுங்கிறது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி மொத்தம் கனவு. சில பேர் நல்லா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, மயக்கம் வந்து படுத்துருவாங்க, பார்த்தா கனவு வந்து எந்திரிப்பாங்க. இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எதாக இருந்தாலும் சரி இறைவனால் வரக்கூடிய ஒரு முன்னறிவிப்பு இல்லாட்டி பின்னறிவிப்பாக இருக்கும். சில கனவுகள் நம்ம ஏற்றுக்கிறப்படது இல்லை. சைத்தானுடைய கனவுன்னு விட்டுறது, பயமுறுத்துறது, மிரட்டுறது, அது இந்த மாந்திரியத்தில் வரும்போது அதோடைய மிரட்டுகள்லாம் இருக்கும். இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த மச்ச பலன்கள் சொல்லுவாங்க. ஒருவருடைய முகத்தில் வந்து எந்த இடத்துல மச்சம் இருக்கோ அந்த மாதிரி அவங்க குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து மச்ச பலன்கள் பார்க்கப்படுதா சார்? இல்லை, சாமுந்திரிகா லட்சணம்ட்டு ஒரு காலகட்டத்தில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முகத்தை பார்த்தவனையே சொல்லிடுவாங்க, முடியை பார்த்தவனே சொல்லிடுவாங்க, கண்ணை பார்த்தவனே சொல்லிடுவாங்க. இப்படி எல்லாம் முகத்தையே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, தலை முடி கூட மாற்றிக்கிறாங்க. அப்போது அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம சாமுத்திரிகா லட்சணம் பார்க்க முடியும்? இல்லை, இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு கண்ணை பார்த்தா ஒரு இது, கையை பார்த்தா ஒரு இது, காலை பார்த்தா ஒரு இது, விரலை பார்த்தா. அப்போ முகத்தை மட்டும் பண்ண விரலை பார்த்து சொல்லலாமா இல்லையா? ஒவ்வொரு ஆளுக்கு சில பேர்கள் முடியை பார்த்து கூட என்ன செய்வாங்க, இந்த ஆளுக்கு இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடம்புல ஏதாவது ஒரு அடையாளத்தை இறைவன் வைப்பான். அது மாதிரி மச்சங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்காக வேண்டி வச்சாங்க. அதனால் ஒவ்வொரு அடையாளத்துக்காண்டி வச்சாங்க. ரெண்டாவது வந்து மச்சத்தோடைய அடையாளமும் சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த மச்சக்கரவு இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. இது சாமுந்திரிகா லட்சத்தில் தான் வரத்தான் செய்யுது. அதே சொன்னல, இறைவனால் படைக்கப்பட்ட மனுஷன், இறைவன் நம்மளுக்கு நல்லது தான் கொடுக்கணும், நல்லது தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி, நீ மச்சம் வச்சுட்ட, ரைட்டு, இந்த மச்சத்தை வச்சு எனக்கு நல்லது இருந்தால் சந்தோஷம், இந்த மச்சம் இருந்தால் எனக்கு கெடுதுண்டா இறைவா அதை முறியடிச்சிரு அப்படின்ட்டு. ஏன்னா பிரார்த்தனை இருக்குது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம். பிரார்த்தனைங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம், இறைவன்கிட்ட கேட்கக்கூடியது. அப்போ அவனுக்கு கெட்டதாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே போகிறான், தவறி விழுந்து மண்டையை உடச்சிக்கிட்டான். ஆனால் அவனுக்கு உயிர் போகக்கூடிய நேரத்தில் லேசாக என்ன செஞ்சுட்டான், மண்டையை உடச்சி விட்டான். அப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு போய் மண்டை உடஞ்சிச்சு அப்படி நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு பெரிய ஆபத்து வந்துச்சு, நம்மளுக்கு சின்ன ஆபத்து அந்த மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு போவோம். அது மாதிரி எங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, மச்சங்கள் நல்லதாக இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கிறோம், இறைவன் எனக்கு கொடுத்துலாம் சந்தோஷப்பட்டுக்குவோம். இது இந்த மச்சம் விழுந்தால் கெட்டது நடக்கும் அப்படின்னா அதை முறியடிக்கிறதுக்கு அந்த மச்சத்தை வச்சவன்ட்டே போகிறாங்க, எஜமான்ட்டே போய் இறைவா எனக்கு வந்து நல்லதே நடக்கும் ப்ரெஷர் பண்ணி தொல்லை தாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறான், அவன் கொடுத்துட்டு போயிடுறான். சரிப்பா மச்சத்தை இதுண்டு விட்டுறேன், பவரை குறைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதனால் அவனுடைய ஆதிக்கத்தில் அதிகாரத்தில் வச்சதை அவனுடைய ஆதிக்கத்தை வச்சு ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ செயற்கை முறையில் வந்து நமக்கு எந்த இடத்துல விருப்பப்படுறோமோ விருப்பப்பட்ட இடத்துல அந்த மச்சத்தை செயற்கையாக வச்சுக்கிறாங்களே சார், அது பலன்களை ஏற்படுத்தும். அது ஏற்றுக்கிறப்படாதுல்ல, கணக்கிலே வராது. நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அமைப்பை வந்து இறைவன் தான் படைக்க வச்சுட்டான். நம்ம பிறக்கும் போது என்ன சிஸ்டத்தில் இருந்தோமோ, எந்த தன்மையில் இருந்தோமோ அதே தன்மை தான். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அந்த தன்மையை யார் மாற்றி அமைக்க முடியும்? யாருமே மாற்றி அமைக்க முடியாது.
இப்போ உங்கள் அம்மா பேர் இது தான்டா, யாருமே மாற்றி அமைக்க முடியாது. உங்கள் அப்பா பேர் இது தான்டா, யாருமே மாற்றி அமைக்க முடியாது. இது நான் நடுவில் வந்து உங்கள் மேலே நான் பாசமாக வச்சுருக்கிறேன், எங்கள் அப்பா சொல்லலாம், அப்பான்னு சொல்லலாம், அம்மான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். உண்மையான நம்ம அம்மான்னு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? அது மாதிரி உண்மையான மச்சங்கள் இறைவனால் வைக்கப்பட்டது. அந்த இறைவனுடைய மச்சத்தை தான் நம்ம கணக்கு பண்ண முடியல. நான் இங்கே வச்ச அதிர்ஷ்டம் ரொம்ப இருக்குன்னு ஒரு மச்சத்தை வச்சு அதிர்ஷ்டமாயிருவாங்களா? அதெல்லாம் சும்மா செயற்கைங்கிறது வேற, இயற்கைங்கிறது வேற. அதே மாதிரி சில இடத்துல வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல மச்சம் இருந்துச்சுன்னா, இது எனக்கு இந்த மச்சம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அந்த மச்சத்தை நீக்கிறாங்க. ஆனால் அந்த மச்சத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கும். அந்த மச்சத்தை நீக்கிறது மூலமா அந்த மச்ச பலன்கள் வந்து நீக்கப்படுமா சார்? நீக்கப்படாது. நான் அதை தான் சொன்னேன். பிறக்கும் போது எந்த அடையாளத்தோடு நீங்கள் இருந்தீங்களோ அதே அடையாளம் தான். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியுண்டேன். ஒரு மனிதன் நல்லவன், கெட்டவன், அதிர்ஷ்டமானவன், இவன் வந்து நடுத்தரமானவன், இவன் வந்து மிகப்பெரிய பணக்காரன், இல்லை இவன் கஷ்டப்படத்தான் செய்வான், இவன் இத்தனை வருஷத்தோட வாழுவான், இவன் இத்தனை வருஷம் வரைக்கும் இவன் ஜெயிப்பான், இல்லை இத்தனை வருஷத்துல இவன் போயிடுவான் அப்படின்ட்டு ஒரு காலகட்டங்கள் எப்போ நினைக்கப்படுதுன்னு சொன்னால், இஸ்லாத்தின் முறைப்படி ஒரு குழந்தை வயிற்றில் இருந்து 4 மாதம் 120 நாளைக்கு பின்னால் இது கணிக்கப்படுது. அது ஆணுண்டா ஆணு, பெண்ணுண்டா பெண்ணு. இது இத்தனை வயசு வரைக்கும் இருக்கும், இவ்வளவு செல்வங்களை சம்பாதிக்கும், இவ்வளவு விஷயங்களை ஆதிக்கப்படுத்தும், இவ்வளோ அதிகாரத்தில் இருக்குன்ட்டு 4 மாதத்தில் இது வயிற்றிலேயே நிர்ணயிக்கப்படுதுன்ட்டு இஸ்லாத்தோடைய ரெக்கார்டு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ அதுக்கு பின்னால் வெளியே வந்ததுக்கு பின்னால் நம்ம எந்த விஷயத்தையும் மாற்றி அமைக்க முடியாது. நம்ம சொல்லலாம், நம்ம காலை தூக்கி மேலே வச்சாலும் காலு தானே, கையை தூக்கி வெட்டி காலு கீழே வச்சாலும் கை தானே, அதை மாற்றி அமைக்க முடியாது. எப்படி நம்ம சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியாதோ அதே மாதிரி வெளியே வந்த உடனே எந்த அடையாளங்கள் இருக்கிறதோ அதே அடையாளம் தான். அப்படி சரி நம்ம இங்கே மச்சம் வச்சா நம்மளுக்கு ராசி வச்சுக்கிடுவோம், ராசி வந்துடுமா? வராது. அப்படி ஒரு ஆள் சொன்னால் உங்களை ஏமாத்துறான் அப்படின்னு அர்த்தம். பொய் சொல்கிறான். அவன் திருப்திக்கு அவன் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறான். புரிஞ்சிடல? அப்போ அவன் ஆய்வில் நீங்கள் ஃபஸ்ட் ஆள், நீங்கள் ஆய்வில் ஜெயிச்சிட்டியன்னா அடுத்தது பார்க்கணும், ஆய்வில் தோத்துட்டியன்னா அவன் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறது. இப்படித்தான். அப்படி யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மச்சங்கிறது இந்த இடத்துல மச்சம் இருக்குது, நீ அதிர்ஷ்டசாலின்னு உங்களுடைய கருத்தின்படி நான் சொல்கிறதா இருந்தால் அது இறைவன்கிட்டருந்து வரணும் அந்த மச்சம். இப்போது பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் பார்த்தீங்கன்னா பிறந்த நேரத்தை வச்சு தான் ஜாதகம் கணிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதிக்கிறது, இது எல்லாமே வந்து பிறந்த நேரத்தை வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, பிறந்த நேரத்தை வச்சு சொல்லக்கூடிய ஜாதகம் அனைத்துமே போய். ஏன்னா பிறந்த நேரம் அப்படின்றதே போய். ஒரு டாக்டர் வந்து ஒரு குழந்தைய வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அவரோட கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அவர் இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிறந்த நேரத்தை எழுதுறாரு. அந்த நேரம் எதை வச்சு எழுதப்படுது? அப்போ பிறந்த நேரம்ன்றதே போய், அதை வச்சு சொல்லக்கூடிய ஜாதகங்களும் போய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, ஜாதகங்கிறது வந்து பல நாட்களில் பல உருவமாக வருது. ஒவ்வொரு காலகட்டத்தில் முகத்தை பார்த்த உடனேயே இவன் இப்படித்தான். அப்போ யாரும் வந்து எந்த டாக்டரும் போய் டைம் கொடுக்கல, எந்த டாக்டரும் பதிவு பண்ணலை. அப்போ வீட்டில் தான் பார்த்துருப்பாங்க, இல்லை காட்டில் போகிற இடத்துல அதோடைய இயற்கையை வந்து வெளியே வந்திருக்குன்னு வச்சுக்கோனேன். அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும் போது அப்போ முகத்தை பார்த்த உடனேயே இவன் இப்படித்தான் அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க. நபிமார்களுக்கே நீ வந்து நபியாக இருப்ப, பின்னால் பிரச்சனை வரும், பின்னால் ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்க எதை வச்சு சொன்னாங்க? பிறந்த தேதியை வச்சு சொல்ல. ஒவ்வொரு மனிதர்கள் ஜாதகங்கிற ஒரு அடிப்படையில் ஒவ்வொரு முறைகள் வேறுபடும். நான் சொல்கிறேன் இல்லை, 3000 வருஷங்கள்னு சொல்கிறேன். அப்போ 3000 வருஷங்கள்னு சொல்லும் போது 30 நூற்றாண்டுன்னு சொல்லும் போது எத்தனை முறைகள் வந்து மாறி இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு கணக்கு தெரிகிற மாதிரி அந்த அவ்வளோ வகையில் போவாங்க. இவங்க பொய்ன்னு சொல்கிறது, அவ்வளோ பொய்ன்னு சொல்கிறது. முதல்ல பிறந்த தேதியை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலையா? சில பேர்கள் நீங்கள் உங்கள்கிட்ட வர்றாங்கல்ல, அந்த டயத்தை வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பிரசன்னம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிறந்த தேதியே தப்புங்கிறீங்க, நான் வந்த தேதி உங்கள் வாட்சில் மணி ஓடாமல் இருந்தால் நீங்கள் எப்படி கணக்கு பண்ணியிருப்பீங்க? இப்போ சில பேர் 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வைப்பாங்க, 5 நிமிஷம் கம்மியாக வைப்பாங்க, இப்படி இருக்குது. அப்போ உங்கள் தேதியை நீங்கள் வந்து டைம் சரியான முறையில் வைக்கலன்னு சொன்னால் முன்னு பின் ஓடிச்சுன்னா அந்த தேதியை நான் வந்தது தப்பாவில் போகும் அப்படின்லாம் விவாதம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு முறை தெரியும். அதனால் நீ பெரிய ஆள், நான் பெரிய ஆள், நீ சின்ன ஆள், நான் பெரிய ஆளுன்ட்டு ஏதாவது மக்களை வந்து குழப்பிக்கிட்டு தான் போவாங்களே தவிர, ஒவ்வொரு ஆளுக்கு எந்தெந்த முறை தெரியுதோ அந்த மக்களுக்கு நல்லது செய்யணுமோ அந்த ஃபாலோ பண்ணணும். யாரும் பெரியவர்கள் இல்லை, யாரும் சிறியவர் இல்லை. உங்கள் முறை உங்களுக்கு பெருசு, அவ்வளோதான். அப்போ என் முறை எனக்கு பெருசுன்னா உங்கள் முறை சிறுசுன்னெலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச முறை அப்படி.
ஏன்னா 30 நூற்றாண்டுகளில் எத்தனை வழிமுறைகள் மாறி இருக்கும், எத்தனை பேர்கள் ஒவ்வொரு விதமாக யோசிச்சிருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க இது இப்படி செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது. இப்போ எல்லா உருவத்திலையுமே தலையிட்டு கொண்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை எங்களுக்காக உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.